வெல்கம் டு எஸ்பி எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन சீரிஸ்ல சாப்டர் 6 தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி சாப்டர் 6ல ஒரு 90% சம் வந்து முடிஞ்சிருச்சு. சோ இந்த ரெண்டு சம் தான் இருக்கு. இந்த சம் பார்த்தோம் அப்படினா சாப்டர் 6 வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு. சரி வாங்க இன்னைக்கு என்ன क्वेश्चन சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு சாப்டர் 6ல என்ன क्वेश्चनனா எடுத்துக்காட்டு 6.30 தான். அந்த கணக்கை பாருங்க. ஒருவர் கோபுரத்தில் இருந்து விலகி கடலில் சென்று கொண்டிருக்கும் படகு ஒன்றை கோபுரத்தின் உச்சியிலிருந்து பார்க்கிறார். கோபுரத்தின் அடியிலிருந்து 200 மீட்டர் தொலைவில் படகு இருக்கும்போது படகை அவர் 60 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார். 10 வினாடி கழித்து இறக்க கோணம் 45 டிகிரியாக மாறுகிறது எனில் படகு செல்லும் வேகத்தினை தோராயமாக கணக்கிடுக. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி क्वेश्चனுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டயகிராம் வந்து டிரா பண்ணி வச்சுக்கோங்க. ஒண்ணுமே இல்லைங்க, இதுதாங்க கோபுரம். ஏபின்னு ஒரு கோபுரம் இருக்கு, ஓகேவா? இது வந்து கடல், கடல்ல கோபுரம் இருக்கு, இங்க வந்து கடல்ல படகு போகுது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சா ஒரு கோபுரத்தில் விலகி கடல் சென்றிருக்கும் படகு ஒன்றை கோபுரத்தின் உச்சி எது? இதான் உச்சி. உச்சியிலிருந்து பார்க்கிறார். கோபுரத்தின் அடி எது? இதான். கோபுரத்தின் அடியிலிருந்து 200 மீட்டர் தொலைவில் படகு இருக்கும்போது, இங்க இருந்து ஒரு 200 மீட்டர் தொலைவில் படகு இருக்கும்போது 200 மீட்டர் தொலைவில் படகு இருக்கும்போது அவர் 60 டிகிரி இறக்க கோணத்தில் காண்கிறார். அப்போ உச்சியிலிருந்து பார்க்கிறாரு படகை, உச்சியிலிருந்து படகை பார்க்கிறாரு 200 மீட்டர் தொலைவில். அப்போ இறக்க கோணம் எவ்வளோ இருக்குது? 60 டிகிரி இருக்கு. இறக்க கோணம்னா ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன் டிரா பண்ணணும்னு சொன்னா 60 டிகிரி. அப்போ இங்க இருந்து இங்க எத்தனை டிகிரி? 60 டிகிரி. முடிஞ்சா நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. 10 வினாடிகள் கழித்து இறக்க கோணம் 45 டிகிரியாக மாறுகிறது. கொஞ்ச நேரம் கழிச்சு படகு கொஞ்சம் தள்ளி போகாதா? தள்ளி போகும்ல. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது படகு வந்து எப்படி போகுதுன்னா 45 டிகிரி இறக்க கோணத்துல போகுது. ஓகேவா? 45 டிகிரி இறக்க கோணத்துல போகுது. இது வந்து 45 டிகிரி, ஓகேவா? இதெல்லாம் முடிஞ்சா 10 வினாடிகள் கழித்து இறக்க கோணம் 45 டிகிரியா மாறுகிறது எனில் படகு செல்லும் வேகம். அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போற வேகம் தான் கண்டுபிடிக்கணும். அப்ப இதுக்கு ஏ கொடுத்தாச்சு, இதுக்கு பி கொடுத்தாச்சு, இதுக்கு சி கொடுத்தாச்சு, இதுக்கு டி கொடுத்தாச்சு. அப்ப நம்மளுக்கு என்ன தேவை? கொஸ்டின்ல சிடி தான் தேவை. படகு செல்லும் வேகம் தானே. சில இருந்து படகு வந்து டிக்கு போகுது. அது எவ்வளவு தூரத்துல போகுது அப்படின்னு தான் கேட்கறாங்க. இப்ப எல்லாம் புரிச்சாச்சா? இப்ப ஆங்கிள் வந்து இறக்க கோணம் சொன்னாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணணுமா? இப்போ இந்த 60 டிகிரி பாருங்களேன், இங்க இருக்கு 60 டிகிரி, இதெல்லாம் 60 டிகிரி. அப்போ இந்த இசட் எப்படி வருது? இப்படி வந்து இப்படி வருது. அப்போ உங்களுக்குள்ளதான் 60 டிகிரி, ஓகேவா? இப்படி இருக்குங்க. நம்ம இங்களுக்குள்ள 60 டிகிரி கொடுத்துருக்கோம். அடுத்து வேற எங்க மூளை வருது? இந்த இடத்துல வருது. அப்ப இந்த இடத்துல 60 டிகிரி கொடுக்கணும், அதான் போட்டிருக்கோம். அடுத்து இப்ப 45 டிகிரி செக் பண்ணுங்க. இதெல்லாம் 45 டிகிரி. அப்ப இங்க இருந்து இசட் வருது, இசட் வந்து இங்க முடியுது. அப்ப இதுதான் எத்தனை டிகிரி? 45 டிகிரி. இதெல்லாம் முடிச்சாச்சா? இப்போ ஏபினா என்னது? ஏபி வந்து கோபுரம். ஏபில ஏ வந்து என்னது? உச்சி. பி வந்து என்னது? அடி. அடுத்து சிபியோட மதிப்பு எத்தனை? சிபியோட மதிப்பு 200. என்ன கண்டுபிடிக்கணும்? சிடி தான் கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ் வச்சுக்கலாமா? அப்ப சிடி = எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, சிடியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இது எதோட இது என்னது? 200 வருது. அப்ப இது எதை குறிக்குது? இது தொலைவை குறிக்குது. அப்போ நம்ம சிடி மதிப்பு வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா தொலைவு கிடைச்சிடும். ஆனா நம்ம கணக்குல என்ன கேட்காங்க? வேகம் தான் கேட்காங்க. அப்ப வேகத்துக்கு ஃபார்முலா என்னது? வேகம் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னது? வேகம் = தொலைவு பை காலம். அப்போ நம்மளுக்கு தொலைவு கிடைச்சிடும், சிடியோட தொலைவு கிடைச்சிடும். அப்போ அதுக்கு வேகம் பிடிக்கனா வேகம் = நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் பை காலம் எத்தனை? 10 வினாடிகள் கழித்து. அப்போ 10 போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ கணக்கு போடலாமா? இப்போ வாங்க என்ன முக்கோணம் போடலாம்? முதல்ல பெரிய முக்கோணம் போடலாமா? முக்கோணம் சின்ன முக்கோணமே போடலாம். முக்கோணம் ஏசிபியில், முக்கோணம் ஏசிபியில். இப்போ ஆரம்பம் என்ன தீட்டா சொன்னேன்? tan தீட்டா. செங்கோண முக்கோணம் tan தீட்டா தான். இப்போ ஏசிபி இந்த முக்கோணத்துக்கு எதிர்பக்கம் என்னது? ஏபி. அடுத்துள்ள பக்கம் என்னது? சிபி. இப்போ tan எத்தனை டிகிரி? சின்ன முக்கோணம் 60 டிகிரி. அப்போ tan 60 டிகிரி =
ஏபியோட மதிப்பு நமக்கு தெரியாத ஏபின்னு வச்சுக்கோங்க. சிபியோட மதிப்பு எத்தனை? சிபியோட மதிப்பு 200. இப்போ tan 60 மதிப்பு என்னது? tan 30க்கு வந்து 1/√3, 45க்கு 1, 60க்கு √3. √3 is equal to AB/200. இப்போ உங்களுக்கு ஏபியோட மதிப்பு தான் தேவை. அப்போ 200 மட்டும் கொண்டு வாங்க. அப்போ 200 √3 is equal to AB. இது மாற்றி எழுதிக்கோங்க. AB is equal to 200 √3. இப்படி எழுதிட்டோம்னா நம்மளுக்கு ஏபியோட மதிப்பு கிடைச்சிரும். சின்ன முக்கோணத்தை வச்சு ஏபி கிடைச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பெரிய முக்கோணம் யூஸ் பண்ணலாமா? பெரிய முக்கோணம் என்னது? முக்கோணம் ஏடிபியில், முக்கோணம் ஏடிபியில், செங்கோண முக்கோணம் ஏடிபியில் tan θ = என்னது? இதுக்கு எதிர்பக்கம் என்னது? ஏபி தானே. அப்போ tan θ = AB by அடுத்துள்ள பக்கம் என்னது? DB. இப்போ tan தீட்டாவோட மதிப்பு எத்தனைங்க? 45 டிகிரி. tan 45 டிகிரி is equal to ஏபியோட மதிப்பு கண்டுபிடிச்சுக்கோமா? எழுதலாமா? 200 √3 by டிபியோட மதிப்பு தெரியுமா? டிபியோட மதிப்பு வந்து DC plus CB தானே. அதை DC plus CB ன்னு போட்டுக்கோங்க. முடிஞ்சா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? tan 45க்கு மதிப்பு என்ன? tan 60க்கு வந்து √3னா tan 45க்கு வந்து 1. அப்போ 1 is equal to 200 √3 divided by DC யோட மதிப்பு என்னது? DC யோட மதிப்பு வந்து நம்ம x எடுத்துக்கோமா? அப்போ x plus CB யோட மதிப்பு என்னது? CB யோட மதிப்பு 200. இப்போ குறுக்கு பெருக்கல் பெருக்க வைப்போம். இதை அங்க கொண்டு போங்க. x plus 200 is equal to 200 √3. ஓகேவா? இப்போ நமக்கு எதோட வேல்யூ தேவை? x ஓட வேல்யூ தான் தேவை. அப்போ x மட்டும் வச்சுக்கோங்க. அந்த +200 அங்க என்ன ஆகும்? -200 வருமா? அப்போ x equal to 200 √3 -200. இப்போ காமனா எது இருக்கு? இந்த உறுப்புல 200 இருக்கு, இந்த உறுப்புல 200 இருக்கா? அப்போ 200 தனியா எடுத்துக்கோங்க. இங்க என்ன வரும்? √3 வரும். மைனஸ் 1 மேல 1 வருமா? அப்போ 200 √3 - 1. √3 நம்ம வேல்யூ கொடுத்துருப்பாங்க. என்னது? √3 வேல்யூ கணக்குல கொடுத்துருப்பாங்க. 1.732. அப்போ 200 இன்ட்டு √3 வேல்யூ என்னது? 1.732 மைனஸ் 1. இப்போ 200 எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 100 எழுதலாமா? 1.732 இருந்து 1 கழிச்சு என்ன வரும்? 0.732 வரும். இதை நான் 200 ஏன் 2 இன்ட்டு 100 பிரிச்சோம்னா இந்த டெசிமல் வேல்யூ பெருக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்களேன், 2 அப்படியே எழுதிக்கோங்க. 100ஓட இந்த 0.732 பெருக்க என்ன ஆகும்னா 2 ஸ்தானத்துல புள்ளி போயிடும். அப்போ 1 2 அப்போ ஆன்சர் என்ன வரும்? 73.2ன்னு வரும். ஓகேவா? இப்போ 73.2 2ஆல பெருக்குங்க. 2 4 3 2 6 7 2 14. ஆன்சர் எத்தனை? 146.4 மீட்டர். இப்போ எக்ஸோட வேல்யூ கிடைச்சிச்சா? இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம தொலைவு கண்டுபிடிச்சாச்சு. நம்மளுக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? படகு செல்லும் வேகம் கேட்டிருக்காங்களா? அப்போ therefore படகு செல்லும் வேகம் equal to படகு செல்லும் வேகம் equal to வேகம் equal to என்னது? ஃபார்முலா எழுதிருக்க பாருங்க. வேகம் equal to தொலைவு பை காலம். இதுல தொலைவு என்னது? 146.4 மீட்டர். காலம் என்னது? காலம் क्वेश्चन என்ன கொடுத்துருக்காங்க? 10 வினாடி கொடுத்துருக்காங்களா? இப்போ இதுல இருந்து இதை வகுக்க பார்ப்போம். 146 10ஆல் வகுத்தா என்ன வரும்? ஒரு ஸ்தானம் இங்கிட்டு தள்ளி புள்ளி வந்துடும். அப்போ 14.64 மீட்டர் பை வினாடின்னு வரும். ஓகேவா? இப்போ கணக்கு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? படகு செல்லும் வேகத்தை தோராயமாக கிலோமீட்டர் பை ஹவரில் கணக்கிடுங்க இருக்காங்க. அப்போ மீட்டர் பை வினாடிய கிலோமீட்டர் பை மணிக்கு மாற்ற என்ன பண்ணணும்? ஒண்ணுமே இல்லை. நம்ம நார்மலா இருக்கிறத வந்து 3600 பை 1000ஆல பெருக்குங்க. மீட்டர் பை வினாடி ஆன்சர் வந்துருக்கும்ல, அதை வந்து 3600 பை 1000ஆல பெருக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ பெருக்க பார்ப்போம். 14.64 இன்ட்டு மீட்டர் பை வினாடிக்கு கிலோமீட்டர் பை மணியா மாற்றணும். அப்போ கிலோமீட்டர் பை மணியா மாற்ற என்ன செய்யணும்? 3600 பை 1000. இது என்னது? கிலோமீட்டர் பை மணி ஹவர்ஸ். ஓகேவா? 2 0 2 0 அடி போயிடும்.
மிச்சம் வரிசையில் இருக்கா? இப்போ 14.64 பை 10 இன்ட்டு எத்தனை 36. இப்போ வகுத்தா என்ன வரும்? 1 வந்துருமா? 10 ஆகும்போது 1.464 இன்ட்டு 36. இந்த ரெண்டையும் பெருங்க பார்ப்போம். 1464 36 பெருங்க. 6 24 4 மிச்சம் 2 6 36 36 38 கட்டு மிச்சம் 3 6 24 24 3 27 7 மிச்சம் 2 1 6 6 2 8 முன்னாங்க 12க்கு 2 மிச்சம் 1 3 18 18 19 9 மிச்சம் 1 முன்னாங்க 12 12 13க்கு 3 மிச்சம் 1 1 3 3 3 1 4 கூட்டுங்க பார்ப்போம். 4 0 9 8 9 7 16 17க்கு 7 மிச்சம் 1 8 3 11 11 12க்கு 2 மிச்சம் 1 5. எத்தனை ஸ்தானம் பிடிக்கணும்? 1 2 3 ஸ்தானங்கள் பிடிங்க. 1 2 3. அப்போ ஆன்சர் என்னது? 52.704 கிலோமீட்டர் பை ஹவர்ஸ். அப்போ கணக்கு கடைசி என்ன எழுதணும்? therefore படகு செல்லும் வேகம் ஈக்குவல் டு 52.704 கிலோமீட்டர் பை ஹவர்ஸ் போட்டோம்னா இந்த கணக்கு முடிஞ்சு. நீங்க கூட பாருங்க, இந்த வருஷம் உங்களுக்கு கட்டாய கணக்குல வந்து ட்விஸ்ட் வைக்கிறது வந்து இந்த பயிற்சி தான் வைப்பாங்க. ஸோ இந்த பயிற்சியை வந்து நீங்க சென்டர் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்துக்கோங்க. இல்லை சார் நான் ஆவரேஜாக தான் படிப்பேன் அப்படின்னு சொல்றவங்க ஈஸியான கணக்கை மட்டும் பாருங்க. அதுக்குன்னு பார்க்காம விட்டுறாதீங்க, ஈஸியான கணக்கை மட்டும் பாருங்க. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.